இஸ்ரேல் உடனான போரில் ஈரான் சரணடைய வேண்டும் என்று கோரியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை முன்னாள் பிரதமர் மகாதிர் கடுமையாக சாடியுள்ளார். ஜூன் 13ஆம் தேதி முதல் ஈரானின் அணு மற்றும் ராணுவ தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய தொடர்ச்சியான தாக்குதல்கள் மற்றும் ஈரானிடமிருந்து பழிவாங்கும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா 3 முக்கிய ஈரானின் அணுசக்தி தளங்களை குண்டு வீசி தாக்கியது. அமெரிக்க தாக்குதல்களுக்கு முன்பு ட்ரம்ப் தெஹ்ரானிடமிருந்து நிபந்தனை அற்ற சரணடைதலை கோரினார். இது ஒருவரிடம் துப்பாக்கியை பிடித்து பின்னர் அவர்கள் உங்களுடன் உடன்படுகிறீர்களா இல்லையா என்று கேட்பது போன்றது என்றும், அப்படி உடன்படவில்லை என்றால் சுட்டு விடுவார்கள் என்றும் மகாதிர் தெரிவித்துள்ளார். இது ஒரு பேச்சுவார்த்தை அல்ல என்றும் அச்சுறுத்தல் என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், குண்டர் கும்பலை போல் செயல்படுகிறார் ட்ரம்ப் என்று தெரிவித்துள்ளார். ஈரானை இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை நிறுத்திச் சொல்வது மட்டுமல்லாமல் அவர்களின் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் விதிமுறைகளின்படி சரணடைய சொல்வதன் மூலம் ட்ரம்ப் இப்போது இப்படித்தான் செயல்படுகிறார் என்று மகாதிர் கூறினார். முன்னதாக ஈரானின் உச்சமன்ற தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி ஈரான் அமெரிக்காவிடம் ஒருபோதும் சரணடையாது என்று தெரிவித்துள்ளார். 12 நாள் போர் நிறுத்தத்திற்கு 2 நாட்களுக்கு பிறகு ஒரு எதிர்ப்பு தொனியை அவர் வெளிப்படுத்தினார். இஸ்லாமிய குடியரசு வென்றது. பதிலடியாக அமெரிக்காவின் முகத்தில் கடுமையான அறை விழுந்தது என்று மகாதிர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.